நான் என் வாழ்க்கையை சரியாக வைத்திருக்க வேண்டும். அதோடு நிதி நிலையும் சரியாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். ஆனால் அது எளிதாக நடக்காது. இதோ நான் அதை எப்படி சாதிக்கிறேன் என்று 3 படிகளில் சொல்கிறேன். முதல் படி, உங்கள் வருமானத்தை மதிப்பீடு செய்யுங்கள். எல்லா வருவாய் வழிகளையும் பட்டியலிடுங்கள். 2வது படி, செலவுகளை வகைப்படுத்தி எழுதுங்கள். அதிரடி செலவுகள் உட்பட. 3வது படி, கடன் நிலையை மதிப்பீடு செய்யுங்கள். ஒவ்வொரு கடனையும் பதிவு செய்யுங்கள். இப்போது கடனை நிர்வகிக்க ஒரு திட்டம் அமைக்கவும். சிறிய கடன்களை முதலில் அடையுங்கள் அல்லது அதிக வட்டியுள்ள கடன்களை முதலில் அடையுங்கள். கடன் இல்லாமல் வாழும் மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். செலவுகள் மீது கட்டுப்பாடு கொண்டு சேமிப்பையும் முதலீட்டையும் துவங்குங்கள். வருமானத்தை அதிகரிக்க பயிற்சி பெறுங்கள். எதிர்காலத்திற்கான நிதி திட்டங்களை முன்கூட்டியே அமைக்கவும். பண நிர்வாகம் ஒரு பழக்கம். ஒவ்வொரு நாளும் சிறு முன்னேற்றங்கள் செய்வதே முக்கியம்.